ഈ ജനൽ കണ്ടിട്ട് പലരും എന്നോട് ചോദിക്കാറുണ്ട്, നിങ്ങൾ ബിൽ ഗേറ്റ്സിൻ്റെ ബന്ധുവാണോ എന്ന്. എപ്പോൾ பார்த்தாலும் உங்கள் பேக்ரவுண்டு ஒரு ஜன்னல் காட்டுறீங்களே, எதுக்காக இந்த மாதிரி ஜன்னல் காட்டுறீங்க? ஜன்னல்னால் இப்போ ஜாக்கெட்டுக்கு கூட ஜன்னல் வைக்கிறாங்க சில பெண்கள். அதுக்காக அவங்க பில்கேட்ஸுடைய சொந்தக்காரங்களா? இல்லை. ஜன்னல் என்றால் நம்ம காத்தோட்டமாக இருக்கணும் என்றது குறிக்கிறது. கதவு, ஜன்னல், வீட்டுக்கே 19 ஜன்னல் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். The more windows and doors you have to your house, the better. Because we live on air. அது யாரால் மறக்க முடியும்? நம்மள ஏர்னால தான் சுவாசமே பண்ணுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஜன்னல் பார்க்கும்போது ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? பில்கேட்ஸுக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் சுகமாக வாழ்ந்தால் போதுமா? நமக்கும் வாழ வேண்டாமா? அப்போ ஜன்னல்ன்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஜன்னல்ன்றது இன்னெவிட்டபிள். கதவு என்றது இன்னெவிட்டபிள். த மோர் யூ கீப் தம் ஓப்பன். நான் எப்போவுமே சொல்லுவேன், வீட்டில் லைட் அண்ட் ஏர். இது வராத வீடு இஸ் அ டஞ்சன், காட் ஃபார் சேக்கன் பிளேஸ். இதை பிசாசு குடியிருக்கிற இடம். இப்படி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி தோணுது? சரியா? நான் சொல்கிறதுல ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு சொல்லுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதனால் என்ன, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நானும் சில கருத்துக்கள் நீங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நினச்சி பாருங்கள். கதவும் ஜன்னலும் ஒரு வீட்டுக்கோ ஒரு தங்குற இடத்துக்கோ இட்ஸ் அ மஸ்ட். லிவிங் நெக்ஸ்ட் டு நேச்சர் இஸ் த பெஸ்ட். தெரிஞ்சுக்குங்க. ஐ ஆம் டிசைடட் for the rest of my life to live more close to nature than inside the concrete walls of a building. Okay? Think about it. Tell me so.